போயிருக்கிறார் என்றான் அவன். அவனுடைய மழலை குரலில் அவன் ஒரு புதிரை போட்டான். நைந்து போன பழைய வேலியை என் தந்தை சரி செய்ய வேண்டும். அதற்காக புதிய வேலியை உடைத்து எடுத்து வரப் போயிருக்கிறார் என்றான் அவன். இதை கேட்ட அவர், பழைய வேலியை சரி செய்ய யாராவது புதிய வேலியை உடைப்பார்களா? இவன் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே என்று குழம்பினார். சரி, உன் அம்மா எங்கே என்று கேட்டார். அவனும் சிரித்தபடியே, என் அம்மா இனிப்பை விற்று இனிப்பை வாங்க கடைத்தெருவிற்கு சென்றிருக்கிறார் என்றான் அவன். இதை கேட்டதும் அவரின் மனம் குழப்பம் அதிகமானது. உன் அண்ணன் எங்கே என்று அடுத்த கேள்வியை கேட்டார். என் அண்ணன் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றிருக்கிறார். கிடைத்த மீன்களை எல்லாம் கொன்று அங்கேயே போட்டு விடுவார். கிடைக்காத மீன்களை உயிருடன் எடுத்து வருவார் என்றான் அவன். என்ன இவன் புதிர் நிறைய போடுகிறானே! என் அண்ணன் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றிருக்கிறார். கிடைத்த மீன்களை எல்லாம் கொன்று அங்கேயே போட்டு விடுவார். கிடைக்காத மீன்களை உயிருடன் எடுத்து வருவார் என்றான் அவன். இந்த சிறுவன் புதிர் போடுகிறானே, அல்லது பைத்தியம் போல ஏதாவது உளறுகிறானா? கிடைத்த மீன்களை யார் அங்கேயே கொன்று போட்டு விட்டு வருவார்கள்? கிடைக்காத மீன்களை எப்படி உயிருடன் எடுத்து வர முடியும் என்று குழம்பினார் அவர். சரி தம்பி, உன் அக்கா எங்கே என்று கேட்டார். அவள் உள்ளேதான் இருக்கிறாள். சென்ற ஆண்டு அவள் எதற்காக மகிழ்ச்சி அடைந்தாளோ அதற்காக இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாள் என்றான் அவன். சென்ற ஆண்டு எதற்காக மகிழ்ச்சி அடைந்தாளோ அதற்காக இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாள் என்றான் அவன். இப்படி உளறுகின்ற இவன் பைத்தியம்தான் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். நீ புதிர் போல பேசியது எதுவும் எனக்கு விளங்கவில்லை. நீயே அவற்றிற்கும் விளக்கம் சொல் என்றார். ஐயா, உங்கள் கடனை அடைக்க வேண்டும். அதற்காக புதிய கடன் வாங்க வேண்டும். என் தந்தை சென்றிருக்கிறார். அதைத்தான் நான் பழைய நைந்து போன வேலியை சரி செய்வதற்காக புதிய வேலியை உடைக்கப் போயிருக்கிறார் என்றேன். நாங்கள் வீட்டில் தேனீக்கள் வளர்க்கிறோம்.